Hi friends, in this video we will discuss about some important question in PGTRB Chemistry Unit 2 Part 3. First question, geometrical isomerism not exhibit in option A alkene, option B alkyne, option C cyclic alkanes, option D carbon double bond N and N double bond N groups. ஸோ ஜாமெட்ரிக் ஐசோமரிசம் எங்கே எக்ஸிபிட் ஆகாது, எங்கே நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் அல்கைனில் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 2, which one of the following is not a Z isomer? இப்போ எது Z isomer கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்போ which one is E isomerன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, ஸோ ஃபஸ்ட்டு கார்பன், தட் மீன்ஸ் கார்பன் டபுள் பாண்ட் கார்பனில் ஃபஸ்ட்டு கார்பனில் அட்டாச் ஆகிருக்கிற சிஎல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி 1, COOH 2. செகண்ட் கார்பன், ஸோ ரெண்டுமே சைனைடு தான், ஒன்று ஐசோ சைனைடு. ஸோ NC அண்ட் CN. அப்போ என்னுடைய அட்டாமிக் நம்பர் 14, கார்பன் அட்டாமிக் நம்பர் 12, therefore NC is the first priority and CN is the second priority. அப்போ சேம் நம்பர் இன் சேம் சைடில் இருக்குது, அப்போ A is a Z isomer. அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி, ஃபஸ்ட்டு கார்பன் ஃப்ளூரின் அண்ட் மீத்தாக்சி குரூப் லிங்க் ஆகிருக்கு, அப்போ ஃப்ளூரின் இஸ் த ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, மீத்தாக்சி குரூப் செகண்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட் கார்பனில் குளோரின் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, CH2I செகண்ட் ப்ரியாரிட்டி. அப்போ இங்கே சேம் நம்பர் இன் ஆப்போசிட் சைடில் இருக்குது, therefore B is the Z isomer. ஆப்ஷன் சி, ஃபஸ்ட்டு கார்பன் link with methyl group and hydrogen. So methyl group is the first priority, hydrogen is the second priority. அது செகண்ட் கார்பனில் குளோரின் அண்ட் F அட்டாச் ஆகிருக்கு, ஸோ Cl first priority, fluorine is the second priority. அப்போ இது சேம் நம்பர் சேம் சைடில் இருக்குது, அப்போ C also is a isomer. ஆப்ஷன் டி, ஃபஸ்ட்டு கார்பன் மெத்தில் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, ஹைட்ரஜன் செகண்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட் கார்பன் பொறுத்தவரையும் குளோரின் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, அமீன் குரூப் செகண்ட் ப்ரியாரிட்டி. அப்போ இதுவுமே Z isomer தான், therefore ACD is the Z isomer, B is the E isomer. Therefore option B is correct answer. Question number 3, the most stable conformation of N-pentane is? So option A eclipsed conformation, option B staggered conformation, because இந்த எத்திலும் மெத்திலும் ஸோ 180 டிகிரியில் ஆப்போசிட்டில் இருக்குது, ஓகேங்களா. அப்போ இது இட் இஸ் a staggered conformation. Option C is the Golgi. Option D also eclipsed. This is a fully eclipsed conformations. Eclipsed conformations. இப்போ நமக்கு தெரியும் மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன் சொன்னால் அது ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன் தான், therefore option B is the correct answer. Question number 4, cis and trans isomers are differ in. ஸோ சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் எப்படி நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குமா, ஆப்ஷன் பி சாலிபிலிட்டி, ஆப்ஷன் சி டைபோல் மொமெண்ட் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். ஸோ எல்லாமே தான் நம்ம சொல்லலாம். அப்போ டிஃபர் பொறுத்தவரையும் மெல்ட்டிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், சாலிபிலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும், டைபோல் மொமெண்ட் ட்ரான்ஸ்னால் 0 சொல்லணும், நம்ம சிஸ் பொறுத்தவரையும் சம் வேல்யூ இருக்கும், அப்போ எல்லாமே சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 5, 1,2 dimethyl cyclopropane are option A optical, option B geometrical, option C both A and B, that is optical and geometrical isomers, option D diastereomer.
So option A, optical is the correct answer. Question number 6. Which one of the following cycloalkane exhibit geometrical isomerism? Option A, cyclopentane. Option B, cyclopropane. Option C, cycloheptane. Option D, cyclooctane. அப்போ ஜாமெட்ரிக்கலை பொறுத்தவரையும் நமக்கு சைக்ளோஹெப்டேன் வரலையும் இங்கே வந்து நமக்கு எக்ஸிபிட் ஆகாது, பார்க்க முடியாது. அப்போ சைக்ளோ ஆக்டேனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பாசிபிள். ஸோ ஆப்ஷன் டி, சைக்ளோ ஆக்டேன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 7. Which one of the following isomer has high dipole moment? Option A, trans 1,2 dichloroethane. ஸோ ட்ரான்ஸ்னு சொன்னாவே அதனுடைய டைபோல் மொமெண்ட் 0. ஆப்ஷன் பி, சிஸ் 1,2 டைக்ளோரோஈத்தேன். ஆப்ஷன் சி, ட்ரான்ஸ் 2 பியூட்டின். அப்போ ட்ரான்ஸ் இதுக்குமே 0 தான். அப்போ பி பொறுத்தவரையும் சிஸ் இருக்குது, அப்போ இட்ஸ் சம் வேல்யூஸ் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த high dipole moment. Question number 8. 1,2 dichlorocyclopropane exhibit option A, geometrical isomerism. Option B, optical isomerism. Option C, both A and B. Option D, none of these. Option C, both A and B is the correct answer. Question number 9. Cyclohexene combined with bromine gives the major product is option A, cis 1,2 dibromocyclohexane. Option B, enantiomer of cis 1,2 dibromocyclohexane. Option C, enantiomer of trans 1,2 dibromocyclohexane or racemic mixture. ஆப்ஷன் டி, நோ ரியாக்ஷன். அப்போ இந்த மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, enantiomer of trans 1,2 dibromocyclohexane. Question number 10. Compounds in which rotation about carbon single bond carbon bond will give an isomer. இப்போ சிசி சிங்கிள் பாண்டை வச்சு நம்ம சுற்றும் போது என்ன வகையான ஐசோமர் கிடைக்கும் பாசிபிள்? ஆப்ஷன் ஏ, கான்ஃபிகரேஷனல் ஐசோமர். ஆப்ஷன் பி, ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். ஆப்ஷன் சி, கன்ஃபர்மேஷனல் ஐசோமர். ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தீஸ். ஆப்ஷன் சி, கன்ஃபர்மேஷனல் ஐசோமர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் ரொட்டேஷன் சொன்னாவே இட் இஸ் அ கன்ஃபர்மேஷன். கொஷின் நம்பர் 11. Which of the following compounds shows conformational isomers? Option A, alkanes. Option B, alkynes. Option C, alkenes. Option D, cyclic alkenes. அப்போ அல்கேனாக இருக்கணும் இல்லையா? இப்போ தான் நம்ம கார்பன் சிங்கிள் பாண்டு கார்பன் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ, alkane is the correct answer. Question number 12. Which of the following conformation is the preferred arrangement for cyclohexane? Option A, boat form. Option B, chair form. Option C, twist boat. Option D, twist chair. அப்போ which one is most stable னு கேட்டிருக்காங்க. அப்போ chair form is the most stable in cyclohexane. So option B is the correct answer. Question number 13. Which form of ethane is more stable? Option A, staggered conformation. Option B, gauge form. Option C, eclipsed. Option D, partially eclipsed. இப்போ ஃபுல்லி எக்லிப்ஸ்னு சொன்னால் அது லெஸ் ஸ்டேபிள், பார்ஷியல்னு சொன்னால் லெஸ் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் குறையும். ஸோ பொதுவாக ஈத்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷன் இஸ் மோர் ஸ்டேபிள்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 14. How many conformational isomers are possible for N-butane? ஸோ நமக்கு தெரியும் பியூட்டேன் சொன்னால் அது ஃபுல்லி எக்லிப்ஸ்டு, பார்ஷியலி எக்லிப்ஸ்டு, காஜி ஃபார்ம் அண்ட் ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நம்ம 4 ஸ்ட்ரக்சர் இருக்கும்.
அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15th question. The most stable conformations of butane is. அப்புறம் இப்போ நம்ம பார்த்தோம்னா 4 ஷேப் சொன்னோம். அதில் which one is more stable அப்படின்னு சொன்னால் antiform, that is a staggered conformation is the most stable conformation. Option A. 16th question. Which of the following conformation has zero dihedral angle? Option A, fully eclipsed. Option B, gaugiform. Option C, anti-staggered. Option D, partially eclipsed. அப்போ ஃபுல்லி எக்லிப்ஸ் சொன்னால் அவருடைய டைஹெட்ரல் ஆங்கிள் 0 நம்ம படிச்சிருக்கோம். காஜிஃபார்ம் சொன்னால் 60 டிகிரி, ஆன்டி ஸ்டாகர்னு சொன்னால் 180 டிகிரி சொல்லுவோம். அப்போ இதுக்கான ஆன்சர் 0 டைஹெட்ரல் ஆங்கிள் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ, ஃபுல்லி எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன்ஸ். 17th question. The dihedral angle between the methyl groups in gauge conformation of N-butane is 60 degree. Yeah, gauge na 60 degree. Option A. 18th question. Which of the following do not have chair conformations? So எதுக்கு வந்து chair conformations கிடையாது? Option A, cyclohexane. Option B, methyl cyclohexane. Option C, cyclohexanone. Option D, none of this. அப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர் ஃபார்ம் நம்ம கொண்டு வரலாம். சைக்ளோஹெக்சேன், சைக்ளோஹெக்சனோன், மெத்தில் சைக்ளோஹெக்சேன் எல்லாத்துக்குமே சேர் ஃபார்ம் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தீஸ்ன்றது தான் அதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 19. The stable conformations of ethylene glycol is option A, antiform. Option B, gaugiform. Option C, partially eclipsed. Option D, fully eclipsed. So in general, anti-conformations, that is a staggered conformation, is more stable. ஆனால் இங்கே எத்திலீன் கிளைக்கால் பொறுத்தவரையும் காஜிஃபார்ம் இஸ் த மோர் ஸ்டேபிள் பிகாஸ் கிளைக்கால் வந்து நமக்கு ஹைட்ரஜன் பாண்ட் வந்து க்ரியேட் ஆகும். சரிங்களா? அப்போ அதனால் இங்கே காஜிஃபார்ம் இஸ் த மோர் ஸ்டேபிள் தேன் தி ஆன்டிஃபார்ம். 20. Optical purity is a measure of dash. Option A, enantiomer. Option B, diastereomer. Option C, meso compound. Option D, racemic mixture. So optical purity is a measure of enantiomer. Option A is the correct answer. 21st question. Optical purity is otherwise called. Option A, diastereomeric excess. Option B, enantiomeric excess. Option C, racemic excess. Option D, meso excess. So optical purity நம்ம option B, enantiomeric excess நம்ம சொல்லலாம். Option B is the correct answer. Question number 22. In disubstituted cyclohexane system, a transform represent as option A, one equatorial and one axial. Option B, axial and axial. Option C, equatorial equatorial. Option D, axial and equatorial. அப்போ disubstitution சொன்னாவே அது option C, equatorial equatorial is the correct answer. In transform. 23rd question. Cis and trans decalin are option A, enantiomer. Option B, racemic form. Option D, diastereomeric form. Option D, mesoform. So cis and trans decalins are diastereomeric form. Option D is the correct answer. 24th question. Trans decalin is achiral because it possesses a plane of symmetry. Option B, center of symmetry. Option C, non-superimposable mirror images. Option D, none of these. So trans decalin is a achiral because it possesses a center of symmetry. Option B is the correct answer. Question number 25. Bayes strain theory is calculating the distortion of
carbon single bond carbon angle in alkanes. Option B, CC single bond angle in cyclic alkanes. Option C, carbon double bond carbon angle in hydrocarbons. Option D, carbon double bond carbon angles. So Bayes strain theory ன்னு சொன்னவே it calculated in carbon single bond carbon angle in cyclic alkanes like cyclopropane, cyclobutane, cyclopentane, like that. So option B is the correct answer. Thank you friends.